கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரத்தின் 29 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த கால ஓலை 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களை எங்களுடைய ஊழியத்தின் சார்பாய் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அநேகர் அனுப்பின உங்களுடைய வாழ்த்துகளுக்காக, உங்களுடைய அழைப்புக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த 2026 குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் தொடர்ந்து சொல்வது போல, தேவனுடைய வார்த்தை இந்த பூமியின் எல்லா பிரபஞ்சத்தின் எல்லா மேன்மையான காரியங்களை விட இன்னும் உன்னதமானதும் மேன்மைக்கெல்லாம் மேன்மையானதுமாய் இருக்கிறபடினால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்முடைய பிரச்சனையை விட, நாம் சந்திக்க போகிற காரியத்தை விட, நம்முடைய சத்துருக்களை விட, எழும்ப போகிறதான போராட்டங்களை விட, வியாதிகளை விட, கொள்ளை நோய்களை விட, நாம் கேட்க இருக்கிற செய்திகள் எல்லாவற்றை விட தேவன் அதற்கு முன்பு தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறபடினால் இந்த வார்த்தை அவைகளை நிச்சயம் மேற்கொள்ளும். இந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறபடினாலே எதுவும் உங்களை சேதப்படுத்தாது என்றதான நிச்சயமும் விசுவாசமும் நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கால ஓலை நான் உங்களை உற்சாகப்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். இந்த 2026 எங்கள் சபையின் வாக்கு தத்துவம் என் தகப்பனை கொண்டு கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை. எனவே அது யூடியூப்ல அப்லோட் ஆயிருக்கிறது. விரும்புகிறவர்கள் அதையும் பார்க்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இது நின்று சில வார்த்தைகளை சொல்லி இந்த கால ஓலை நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். தேவ பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான நீங்களும் உங்கள் குடும்பமும் வாக்கியவான்கள். இந்த பூமியில வாக்கியம் பெற்றவர்கள் என்ற வார்த்தை அநேகர் சொல்வது உண்டு. ஆனால் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தேவன் உங்களையும் என்னையும், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் வாக்கியவான்கள். இந்த உலகத்துல இத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் இதுல சிலரை தேவன் தம்முடையவர்களாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆதலால் நீங்களும் நானும் வாக்கியவான்கள். வாக்கியம் பெற்றதான நம்மை தேவன் அதிகாரத்துக்குரியவர்களாய், எப்படி பேதுருவை என் பின்னே வா என்று சொல்லி அவனை மீன் பிடிக்கிறதான ஒரு மனிதனை, கடல் சம்பந்தமாய் வாழ்ந்து கொண்டு இருந்ததான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட், ஒரு பெரிய பிரேக் த்ரூவை கர்த்தர் ஏற்படுத்தினார். அது தேவனுடைய அழைப்புல இருந்தது. அந்த மனிதன் சமுத்திரத்தோடும் நதியோடும் மீனோடும் கடினமான ஒரு மனிதனாக அவனுடைய வாழ்வும் அவனுடைய வாழ்வாதாரமும் இருந்த போதிலும் அப்படிப்பட்ட மனிதனை சபையினுடைய மூளைக்கல்லாக, சபையினுடைய அஸ்திபாரமாக தேவன் ஏற்படுத்தினார். எப்படி எனில், அவன் அவருடைய சத்தத்திற்கு, அந்த வார்த்தைக்கு, அந்த அழைப்புக்கு அவன் உண்மையாய் தன்னை ஒப்பு கொடுத்தான். பல நேரங்கள்ல அவன் குழப்பமடைந்து இருந்திருந்தாலும், அவன் வேதனைப்பட்டு இருந்தாலும், பயந்து இருந்தாலும் தேவன் அந்த மனிதனை அழைத்த அழைப்பு மாறவே இல்லை. அதே போலதான் இன்று இந்த கால ஓலை உங்களுக்கும் தேவன் இருக்கிறார். அவர் மாறாதவர். அவருடைய அழைப்பு மாறாதது, அவருடைய வார்த்தை மாறாதது. நீங்கள் வாக்கியவான்கள், அவர் பிள்ளைகள், நீங்கள் வாக்கியவான்கள் என்று இந்த மனிதனோ, இந்த பூமியின் அதிகாரிகளோ, இந்த பூமியின் அதிகாரமோ ஒன்று சொல்லலனாலும் பரலோகத்தின் தேவன், அன்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் சொல்லுகிற வார்த்தை இந்த கால ஓலை
ஆண்டவர்களே, அதிகாரத்துக்குரியவர்கள் தங்களுக்கு இருக்கிற அந்த 5 வருட அதிகாரத்தை எப்படியெல்லாம் நம் மேலே, ஜனத்தின் மேலே, தேசத்தின் மேல் அவர்கள் திணிக்க விரும்புகிறார்கள். அதிகாரத்துக்கானதான மோகத்திலே அலைந்து திரிகிற கூட்டங்கள், அரசியல் தலைவர்கள் பெருக்கெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே அனாதியாய் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் இன்றும் அவர் தன்னுடைய அதிகாரத்தை தன் கரத்துல வைத்துக் கொண்டு அவர் விரும்புகிறபடி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற தெய்வன் எப்படி உங்களை கைவிடுவா? இந்த அதிகாரங்களுடைய வல்லமை எத்தனை பெரிதானால் உங்களை அழைத்த தேவனுடைய அதிகாரம் இதிலும் பெரிதானது என்பதை இந்த காலவோட இந்த 2026 ஆரம்பத்திலே நாம் உணர்ந்து அதை புரிந்து அதை விசுவாசித்து அதற்கு ஏற்ப நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் கட்டமைக்க வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் இந்த வார்த்தையின் கடைசி பாகத்தில் சொல்லுகிறார், பாக்கியவானே நீ உன் சத்துருக்களை மேடுகளை மிதிப்பாய் என்று சொல்லி. 25 சத்துருக்கள் ஒருவேளை உங்களை மிதித்து இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி ஜெயம் கொண்டு இருக்கலாம். ஆனா அந்த 2026 தேவன் சொல்லுகிறார், நீ உன் சத்துருக்களின் மேடுகளை மிதிப்பாய், அவர்களை நசுக்குவாய். நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, சத்துருக்களுக்கு மேலாய் உயர்த்தப்படுகிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவம். சத்துருக்களுடைய தலையின் மேல் நம்முடைய பாதத்தை நிறுத்தி அவனை விட மேலாக அவன் எந்த விதத்திலும் நம்மை பார்க்காதபடி, எந்த விதத்திலும் நமக்கு விரோதமாய் நிற்காதபடி, எழும்பாதபடி அவனை நம்முடைய பாதங்களுக்கு அடங்க பண்ணுகிற தெய்வம் தான் நாம் ஆராதிக்கிற தெய்வமாகும். ஆதலால் இந்த காலவோளை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் உங்கள் சத்துருக்களின் மேடுகளை மிதிக்கிற ஆண்டால் உங்கள் சத்துருக்களின் விரோத எண்ணங்கள், அவருடைய பொறாமைகள், அவருடைய காய்மகாரங்கள், உங்களை வீழ்த்த நினைக்கிற, உங்களை நசுக்க நினைக்கிற அவருடைய சதி திட்டங்களை எல்லாம் மிதித்து தேவன் தம்முடைய திட்டத்தின்படி இந்த பூமியில உங்கள் சத்துருக்களை விட, உங்கள் எதிராளிகளை விட, உங்கள் பகைஞனை விட, உங்கள் விரோதிகளை விட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்பது இந்த 2026 கர்த்தர் அதை அடையாளப்படுத்த அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறபடினால பயப்படாம சோத்திரத்தோடு வாக்குத்தத்த வசனத்தோடு இந்த வார்த்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இதை விட முக்கியம், தேவன் உங்கள் சபையிலே உங்கள் ஊழியக்காரனை கொண்டு உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், உங்களுக்கு கொடுத்ததான பர்சனல் வாக்குத்தத்தம், இந்த 2ஐயும் தினமும் அறிக்கையிடுங்க. ஒரு நாளும் மறக்காதீங்க. இந்த வாக்குத்தத்தத்தையும் சேர்த்து செபிங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பாக்கியவான்கள் என்பதை, நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை உங்களுடைய கண்கள் காண கர்த்தர் அதிசயமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்தட்டும் என்று சொல்லி இந்த காலவோளை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பேதுருவை அழைத்து இவ்வளவாய் கனப்படுத்தி மகிமைப்படுத்தின தெய்வம் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த வருகையின் கடைசி நாள்ல பேதுரு விட்டு போன அந்த உன்னதமான பணியை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சபைக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, உங்கள் ஊழியக்காரனுடைய தரிசனம் நிறைவேறுவதற்காக இந்த 2026 ஆரம்பத்துல நீங்கள் செயல்படுங்க. நிச்சயம் நீங்கள் பாக்கியவான்கள் என்பதை கர்த்தர் அடையாளப்படுத்தி உங்கள் சத்துருக்களின் மேடுகளை மிதிக்க செய்து உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து, எந்த விதத்திலும் நீங்கள் குறைவுட்டவர்கள் அல்ல, எல்லாவற்றிலேயும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய், எல்லாவற்றிலேயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்க செய்ய சேனைகளின் தெய்வம் இந்த காலவோளை உங்களோடு கூட பேசுகிறார். ஆதலால் பயப்பட வேண்டாம், தைரியமாய் இருங்க. கர்த்தர் எல்லா காரியத்தையும் நன்மையாய் உங்களுக்கு முடித்து தர போதுமானவராய் உங்களோடு கூட இந்த வருடமெல்லாம் இருப்பார் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். சகல அதிகாரத்துக்கு மேல எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலவோளை என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, தொடர்ந்து இந்த தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையை ஆண்டவரை கேட்டு ஆண்டவரே விடுவிக்கப்பட்டு உற்சாகப்படுகிற, தைரியப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எழுப்பின சாட்சிகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேகருக்கு இது பிரயோஜனமாய் இருக்க இந்த 2026 ஆரம்பத்துல நம்முடைய பிள்ளைகளுக்காய், குடும்பத்திற்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த உபாகமத்திலே நாங்கள் வாசித்தது போல 33,
23 உபாகமத்தில் நாங்கள் வாசித்தது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்பதை இந்த வருடத்திலே கர்த்தர் அடையாளப்படுத்தும், வேலை ஸ்தலத்திலே அடையாளப்படுத்தும், குடும்பத்திலே அடையாளப்படுத்தும், சுற்றி உள்ள ஜனங்கள் நடுவே அடையாளப்படுத்தும், சபையிலே அடையாளப்படுத்தும், ஜாதிகள் நடுவே, பாஷைக்காரர்கள் நடுவே உம்முடைய பிள்ளைகளை அடையாளப்படுத்தி இவர்கள் சத்துருக்களின் மேடுகளை மிதிக்கும்படி கர்த்தர் இவர்களை பலப்படுத்தும், கால்களை பலப்படுத்தி உயரமான ஸ்தலங்களில் என்னை ஏற பண்ணுகிறார் என்ற அந்த நல்ல வார்த்தையுடைய பிள்ளைகள் வாழ்விலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. உன்னதம் உச்சதமான ஆண்டவரே காரியத்தில் நம்முடைய பிள்ளைகள் நிற்கும்படி ஒரு தேவ பலன் அவர்களை ஆட்கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 2026 இந்த வருடம் இவர்கள் சத்துருக்களின் மேடுகளை மிதித்து இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், வாக்கியவான்கள் என்பதை அடையாளப்படுத்தி உடைய நாமத்தை நம்முடைய பிள்ளைகளை கொண்டு இவர்கள் குடும்பத்தை கொண்டு இவர்கள் கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலேயும் கர்த்தர் மகிமைப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஊழியக்காரனாய் நானும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆண்டவரே என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எல்லா பாண்டேஜில் நின்று விடுவித்து இந்த 2026 ஆரம்பத்துல பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், சபையின் வாக்குத்தத்தம், ஊழியர்களுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற பண்ணும்படியா நான் ஜெபிக்கிறேன். வாழ்த்தை கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சமாதானத்தின் தேவன் கூட இரும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.